த்ரிஷா வந்து உள்ள என்ட்ரான பிறகு தான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு போனதெல்லாம் நடந்தனால தான் இந்த மைனாரிட்டி இழுபறி கூட காரணம் நான் நினைக்கிறேன். அதே தப்பு நாளைக்கு வந்து டிவிக்கில் இருக்கிற யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்? ஏங்க தலைவனே சரியில்லைங்க, அவன் நடிகை இழுத்துன்னு சுற்றிட்டு கிடக்குறாங்க. எம்ஜிஆரை விட பெரிய சக்தியாக மாறிவிட்டார். சான்ஸே கிடையாது. சொந்த கட்சியிலேருந்து ஒரு 50 பேர் பிரிஞ்சு போயிட்டான். கவர்னர் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கன்றாரு. அப்போ என்டி ராமர் என்ன பண்ண தெரியுங்களா, நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண மாட்டேன், அவசியமே இல்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, நான் போய் அங்கே போய் இங்கே போய் எல்லாம் பிச்சை எடுக்க முடியாது, அது பலவீனமான அரசாகவும் இருக்கும், அதனால் நான் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன். அப்புறம் எப்படி கச்சத்தீவை விஜய் வந்து கிழிச்சாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேற அண்ணன் சீரும் மாமன் சீரும் வந்து சேர்ந்தான்னு பாருங்க. முதல்ல எழுதி வச்சுங்க தங்கச்சி, திமுக ஆட்சியில் என்னென்னலாம் வந்து அவலங்கள் நடந்ததோ 4 மடங்கு நடக்கும். எவ்வளோ திமுக ஆட்சி பரவாயில்லன்னு நினைப்பீங்க நீங்க. ஐயோ இந்த அநியாயத்தெல்லாம் யார் தட்டி கேட்கறது, சீமான் கேட்பாரான்னு கேட்பாங்க. கேட்கறதுக்கு மட்டும் சீமா வரணும், ஓட்ட கொண்டு போய் நொட்டுவீங்க. ஸோ விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டசபைக்குள்ள வந்து திமுக, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நாம் தடுது. இந்த 2 கட்சிகள் தான் ஸ்கோப் இருக்கு 2031. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். இப்ப திருச்சி கிழக்குல விஜய் பதவியை ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அங்கு நிற்க அடுத்த வாய்ப்பு அங்க யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ரிசல்ட் வந்து அன்னைக்கே பாத்தீங்கன்னா, அதாவது நடிகை வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. இவங்க கட்சியில இணைந்து அவங்கள தேர்தலில் நிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு அதை சொல்றாங்க, அப்படி நடக்குமான்னு தெரியல. நடந்தாலும் நம்ம வந்து ஆச்சரியமா அதிர்ச்சியா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு. யாருக்கு சார் வாய்ப்பு கிடைக்க? இல்ல, வாய்ப்பு சில பேர் வந்து எஸ்எஸ்சி நிக்க வைப்பாங்க அப்படி சொல்றாங்க. அப்படி ஒண்ணு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சில பேர் இது வந்து யூகமா சொல்றாங்க, சகாயம் வந்து ஐஏஎஸ் சொல்றாங்க, அவர் ஒத்துப்பாரான்னு தெரியல. ஏன்னா கூப்பா கிருஷ்ணன் கூட சொல்றாங்க. இல்ல, அதுதான் நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த தவறை பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை கேட்டால் ஒரு வார்த்தை சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்னு சொன்னேன், த்ரிஷா வந்து உள்ள என்ட்ரான பிறகு தான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு போனதெல்லாம் நடந்தனால தான் இந்த மைனாரிட்டி இழுபறி கூட காரணம் நான் நினைக்கிறேன். இல்லைனா இன்னும் கூட கூடுதலாக வந்து பெற்றிருக்கலாம். குடும்ப வாக்குகளை கொஞ்சம் பேர் வந்து இழந்துட்டார் யார், விஜய். ஒருவேளை வந்து அவங்க டிவோர்ஸ் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வராமல் இருந்து இவருக்கு அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு இவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து த்ரிஷாவை வந்து அழைச்சிட்டு போகாமல் இருந்திருந்தால் இந்த இழுபறி கூட, ஏன்னா 8 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவே இல்லை. ஆனா அது உணர்ந்தாருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? உணர்ந்தாரான்னு எனக்கு தெரியாது. இல்ல, உணர்ந்திருந்தா எப்படி ரிசல்ட் அன்னைக்கு முதல்ல அவங்க தான் போய் அது நம்ம சொல்ல முடியாதுல்லம்மா. அது வந்து ஒரு ஏற்கனவே நட்பு இருக்குது, ஊருக்கே தெரியும். நட்புன்றதால ஏதோ ஒரு உறவு இருக்குன்றத வச்சுங்க, நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுல அது வந்து விமர்சனம் பண்ணப்படுது. பொதுவாகவே சினிமா வட்டாரத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும் தான். அதெல்லாம் இருக்குது நான் சொன்னேன். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே இவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு, நாய்க்குட்டி தூக்கி வச்சிருக்கிறாரு, இவங்க ஷூவை போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தானே இருக்குது. அதனால் வந்து அது தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்காலத்தில் அது எப்படி வேணாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கொண்டாட்டமாக எடுத்துப்பாங்க, அதுவே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாகலாம். இந்த தலைவரே சரியில்லைங்க, தொண்டர்கள் வந்து இப்படி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு தப்பு பண்ணுறாருன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா பீரியடில் ஒரு அமைச்சர் வந்து ஒரு பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியாகி பெரிய பிரச்சனையாச்சு. அதை வந்து அந்த அம்மா வந்து உடனடியாக வந்து கட்சியை வந்து முற்றிலுமாக வந்து நீக்கி விட்டாங்க டோட்டலாக. அது நடந்தது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து மோசம் பண்ணவே இல்லையே. தலைவி மட்டும் ரொம்ப யோக்கியமாங்க அப்படிலாம் பேசவே இல்லையே. ஏன்னா அந்த அம்மா பொறுத்தவரைக்கும் சரியாக இருந்தாங்க. நடிகையாக இருந்தால் கூட அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒழுக்கத்தை, உடையிலிருந்து நடவடிக்கையிலேருந்து எல்லாத்தையும் ஒழுக்கத்தை காமிச்சாங்க. ஆனால் இப்போ அதே தப்பு நாளைக்கு வந்து டிவிக்கில் இருக்கிற யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டரோ யாரோ ஒரு வந்து அந்த தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும்? இந்த சாதாரண மனிதர்கிட்ட என்ன, ஏங்க தலைவனே சரியில்லைங்க, அவன் நடிகை இழுத்துன்னு சுற்றிட்டு கிடக்குறாங்க, இவங்க வந்து என்னன்னா வந்து இப்படி இருக்கிறானுங்க, அது இன்னும் முதலமைச்சர் தான் இன்னும் சுத்தம். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பொறுப்புக்கு வந்துட்டோம். அந்த பொறுப்பு, அந்த பதவி என்ன, அந்த பதவியோட கண்ணியம் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் வந்து விஜய் வந்து செயல்படணுன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் நம்ம முன்கூட்டியே நம்ம எதுவும் சொல்ல வேணாம்.
திருச்சியில் வந்து ராஜினாமா பண்ணி வேறு யார் அவர் சீட்டு கொடுக்குறாருன்றதெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அங்கே டிவிக்கு திரும்ப ஜெயிக்குமா சார்? கண்டிப்பாக கடந்த காலத்தில் அப்படிதான் நடந்திருக்கு, மாறி நடந்ததில்லை. வேறு யார் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட வெற்றி பெறுவாங்க மெஜாரிட்டியா. ஏன்னா ஜெயிக்கிற குதிரையில் பணம் கட்டுற நிறைய பேர் இருக்கிறான். புரியுதுங்களா? ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறவனுக்குலாம் இது தோக்கிற பக்கம் நிற்கிறவன் தான் சரியான நபராக இருக்கும். ஆனால் இங்கே ஜெயிக்கிற பக்கத்தில் சில பேர் நிற்பானுங்க. ஆனால் மீண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற யார் நிற்க வச்சாலும் அங்கே ஜெயிக்கலாம். சார், இன்னொரு பெரிய கேள்வி என்ன, எம்ஜிஆரை விட பெரிய சக்தியாக மாறிவிட்டார்? சான்ஸே கிடையாது. ஏன்னா என்டி ராமாராவ் இரண்டாவது இடத்துல, விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதிக வாக்குகள். தயவு செய்து சொல்றேன், என்டி ராமாராவோடையும் எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க. நீங்கெல்லாம் அப்போ பார்க்காதனால உங்களுக்கு இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் வாக்குகள் அதிகமாக வாங்கிட்டார்ல சார். வாக்குகள் திரும்ப சொல்ல கேட்டீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, அவர் தனித்து போட்டிட்டாரு. இப்போ அவர் தனித்து போட்டிட்டு மெஜாரிட்டி வந்து சொன்னால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எம்ஜிஆர் கூட்டணியோட தாங்க போனார் அப்படி சொல்லலாம். என்டி ராமாராவ் அப்படி தாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் வந்து இவருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி பர்சன்டேஜ் பாருங்க சார். நீங்கள் பர்சன்டேஜ் கூட நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் பாருங்க, எல்லாருமே அப்படி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேட்டால் எம்ஜிஆர் கூட்டணி வச்சாரு, கூட்டணியே அவசியம். என்டி ராமாராவ் கூட்டணி வச்சாரு, கூட்டணியே அவசியம் கிடையாது. காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு லீடு 40% தாண்டி 41, 42 நினைக்கிறேன், 46 நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. 40% தாண்டி போச்சு. அப்படி போகலையே. அதனால் நீங்கள் வந்து எம்ஜிஆரை என்டி ராமாராவ் ஒப்பிட முடியாது. இப்போ நீங்கள் சிரஞ்சீவி சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். அவர் 17% சொல்லலாம். அதனால் வந்து சில பேர் சொல்கிறாங்க வரலாற்று சாதனை இது அப்படிலாம் கிடையாது. இதை சொல்லுங்கள், கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா என்டி ராமாராவும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் ஆட்சியை கவிழ்த்தாங்க. என்டி ராமாராவுடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. எப்படி கவிழ்த்தாங்கன்னு கேட்டால், ஒரு 30-40 எம்எல்ஏ வந்து இழுத்துட்டாங்க. ஒரு 50 எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் இழுத்துருச்சு. முதல்ல வரலாறு புரிஞ்சுங்க, என்டி ராமாராவ் காங்கிரஸில் தான் இருக்கிறாரு. காங்கிரஸில் இருந்தபடியே என்ன செய்யறது கேட்டால் வந்து திடீர்னு வந்து விலகி வந்து என்ன செய்யறாரு கேட்டால் வந்து இந்திரா காந்தியோட முரண்படுறாரு. விலகி வந்து என்ன செய்யறாரு, கட்சி தொடங்குறாரு. கட்சி தொடங்கி கேட்டால் மெஜாரிட்டி தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி தொடங்குறாரு. சைக்கிள் சின்னம் நினைக்கிறப்போ வந்து ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச பிறகு என்ன செய்யறாரு, காங்கிரஸ் என்ன செய்யறாங்கன்னா ஆட்சியை கவுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார் பொதுச்செயலாளர். அவர் வந்து தெலுங்கு தேச கட்சியோட போச்சு. அவர்கிட்ட இருந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 எம்எல்ஏ பிடிக்கிட்டு வந்துடுறாங்க. பிடிக்கிட்டு வந்து என்ன செய்யறது கேட்டால் மெஜாரிட்டி போயிடுச்சு. அப்போ கவர்னர் கூப்பிட்றாரு. யாரை? கவர்னர் கூப்பிட்றாரு. இப்போ எப்படி இவரை கூப்பிட்றாங்க, மெஜாரிட்டி இல்லைங்க உங்களுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் கடிதம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து எங்க ஒரு 50 எம்எல்ஏக்கு வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, எங்கிட்ட தான் இருக்கிற சொல்கிறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, நீங்கள் வந்து சட்டசபையில் கொண்டு மெஜாரிட்டி நிரூபிங்கன்னு சொல்கிறாங்க. என்டி ராமாராவ் பார்க்குறாரு, எம்எல்ஏக்கள் கம்மியாக இருக்கிறாங்க, நைட்டாக ஒரு 50 பேர் போயிட்டான், யாரெல்லாம் நம்ம விசுவாசி நினச்சோம்னோ அவங்களாம் போயிட்டான். வாய்ப்பு இருக்கா? அதே டிவிக்கு இருங்க சொல்லி முடிச்சிடறேன். 50 பேர் போயிட்டாங்க, நம்மக்கிட்ட எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படி சொன்ன உடனே, அப்போ வந்து தெலுங்கு தேச பார்ட்டியில் இருக்க இவர் யார் இப்போ இருக்கார்ல, சந்திரபாபு நாயுடு மருமகனே காங்கிரஸில் இருக்கிறாரு. இதில் இருக்கிற ஒரு 50 சொந்த கட்சியிலேருந்து ஒரு 50 பேர் பிரிஞ்சு போயிட்டான். கவர்னர் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கன்றாரு. அப்போ என்டி ராமாராவ் என்ன பண்ணார் தெரியுங்களா, நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண மாட்டேன், அவசியமே இல்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணு, ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணு, நான் ராஜினாமா பண்ணுறேன். ரீஎலெக்ஷன் பண்ணி மெஜாரிட்டி அடிக்கிறாரு என்டி ராமாராவ். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விலைக்கு வந்து என்ன செய்கிறார் கேட்டால் மாமனார்கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. யார்? சந்திரபாபு நாயுடு. ஃபுல் மெஜாரிட்டி. யாரெல்லாம் வந்து விலைக்கு போனாலும் அவெல்லாம் தலையை சொல்லிக்கிட்டானுங்க. ஃபுல் மெஜாரிட்டி அடிக்கிறாரு. போய் மக்கள்கிட்ட நிற்கிறாரு, என் ஆட்சியை வந்து இந்த காங்கிரஸ் வந்து கவிழ்த்துடுச்சு. அன்றைக்கி இந்த ஒய்எஸ்ஆர் தான் பண்ணார் அந்த வேலையை. எந்த ஒய்எஸ்ஆர்? ஜெகன்மோகன் ரெட்டி அப்பா தான் அந்த வேலையை பண்ணார். அந்த மாதிரி விஜய் சொல்ல முடியுமா? சார் நீங்கள் என்ன மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லி கூப்பிட்றீங்க, நான் போய் அங்கே போய் இங்கே போய் ஒருவேளை டிமாண்ட் அதிகமாக இருந்தால் விஜய் அந்த முடிவுக்கும் வரலாம்ல. டிமாண்ட் அதிகம் இல்லைம்மா. பாருங்கள், எப்படி இருந்தாலும் இங்கே வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வீட்டை கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இதுவே விஜய்க்கு பலவீனம் தான். என்னை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், சார் நீங்கள் வந்து எனக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, நான் போய் அங்கே போய் இங்கே போயெல்லாம் பிச்சை எடுக்க முடியாது எம்எல்ஏக்களுக்கு, அது பலவீனமான அரசாகவும் இருக்கும், அதனால் நான் வந்து ராஜினாமா பண்ணிடுறேன், ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க சொல்ல முடியுமா? சொன்னால் நீ மாவீரன். நாளை முதல்வராக பதவி ஏற்பாரா? கண்டிப்பாக நடந்துருமா. ஆல்ரெடி அவங்க அப்புறமா எல்லாமே ஃபிக்ஸ்டாக நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க தங்கச்சி, இதெல்லாமே ப்ரீ பிளான். இதெல்லாம் சும்மா இதை சீன் நம்மகிட்ட ரொம்ப நாடகம் நடத்துகிறானுங்க. கோர் படத்தில் TN27 போட்டு 2026 CM 2026 போட்டு அந்த வந்து கோர் படத்திலே முடிவாகுது பதவியேற்ற டேட்டு. சரியா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் பாருங்கள். இந்த எதிர்பாராத நடந்த விஷயங்கள்லாம் அந்த கரூர் சம்பவம்லாம். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் நடக்கிற விஷயம், இந்த கரூர் சம்பவத்தால் கூட இந்த மைனாரிட்டி ஆகிருக்கலாம்.
நம்ம மறுக்க முடியாதுல்ல, நம்ம வந்து ஒன்று பிடிச்சி வச்சு பேச இல்லையே முடியாது. நீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. கரூர்ல வந்து திமுகவும் ஜெயிக்கல, டிவிகேவும் ஜெயிக்கல, அதிமுகல ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, இந்த சம்பவத்தில் யாருக்கு தொடர்பு இருக்கு, இவங்க 2 பேருக்கும் திமுக தொடர்பு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொடர்பு. அப்போ அப்படி நினச்சிருக்கலாம்ல ம். அந்த மக்களை. கரெக்டான சரியான நினைப்பு தானே. இப்போ நானே கூட சொல்கிறேன், இப்போ நான் முதல் நாள் நேர்காணல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், டிஎம்கே இந்த தோல்வி காரணம் கேட்டால் ஒருவேளை கரூர் சம்பவத்துக்கு வந்து திமுக தான் காரணம்னு சொல்லி மக்கள் நினச்சிருக்கலாம். நான் சொல்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் கரூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 2 பேருக்குமே இருக்குது, ஆனால் அதிமுக போடு அப்படி கூட வந்து நினச்சிருக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், இப்போ விஜய் யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 108 சீட்டு எப்படி கிடச்சிச்சுன்னு யோசிக்கக்கூடாது, குறைஞ்சது எப்படி ஒரு 20 சீட்டு குறைஞ்சது எதனால் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது எல்லாமே ப்ரீ பிளான்டு. இல்லைனா எந்த கட்சியிடமாக வந்து வாக்கு எண்ணிக்கையே நடக்கவே இல்லை, மறுநாள் தான் நடக்க போகுது, 2 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அமைச்சர் பட்டியல் வெளியாகுது, எந்த வாக்கு எண்ணிக்கையே முடியவே இல்லை, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, இதெல்லாம் ப்ரீ பிளான்டுமா, ப்ரீ பிளான் எல்லாமே எழுதப்பட்டு நடக்குது. நீங்கள் பாருங்கள், 14 அமைச்சர்கள் தோற்று போகிறாங்க. அங்கே சுந்தர்சியா வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனான்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அங்கே சம்மந்தமே இல்லை, நம்ம முஸ்தபா ஜெயிக்கிறாரு. அந்த தொகுதிக்கும் முஸ்தபாவுக்கும் சம்மந்தமே இல்லை. கொடுக்கும் போதே சொன்னாரான், எனக்கு போய் இங்கே கொடுக்குறீங்கன்னா நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு பல பேர் தொகுதி மக்கள் சொல்கிறாங்க, நான் அந்த எம்எல்ஏ அந்த வேட்பாளர் எங்கள் ஊருக்கே வரலங்கன்றாங்க. சார் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் யாருன்னே தெரியாது, வெறும் விசில் சின்னம் விஜய் அவ்வளோ, அதை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் நாளைக்கு மைனஸும் கூட ஆகும், அதுதான் மைனஸ் ஆகும். விஜய்க்கு வந்து அவப்பேர் வந்துச்சுன்னா அது வந்து ஏதோ நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் நினைக்காதீங்க, நாளைக்கு அதுவே கூட மைனஸ் ஆகும். இங்கே 2மே வேணுமா, கட்சியோட ஸ்ட்ரக்சர் வேணும், வேட்பாளர் வேணும், அதுக்கப்புறம் வந்து கட்சியோட தலைமை சின்னம், இதெல்லாம் 4 விதமான பலங்கள் இருக்கு. சார் ராஜபக்சே வந்து விஜய் ஜெயிச்சதும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, இது என்ன சந்தேகம், இது என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? நான் முன்னாடி உங்ககிட்ட தான் உட்காந்து சொன்னேன். அப்புறம் எப்படி கச்சத்தீவை விஜய் வந்து கிழிச்சாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேற அண்ணன் சீரும் மாமன் சீரும் வந்து சேர்தான்னு பாருங்க முதல்ல. இது இந்த அண்ணன் சீரை, அது என்னது மாமன் தாய் மாமன் சீரு, 6 சிலிண்டர் வருமா? இப்போ மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, முதல் கையெழுத்து போட்டு 6 சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. அது எதுவுமே அப்ப எதுதான் முதல் கையெழுத்து போடுவாரு தெரியல, அது எனக்கு தெரியல. முதல் கையெழுத்து உங்களுக்கு ஒரு தோராயமும் ஒரு ஐடியா, முதல் கையெழுத்து போட்டு இந்த சேகவரா வந்து அந்தமான் ஜெயிலுக்கு போடுங்க, இல்லை திகார் ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படி சொல்லலாம். அது கூட நிஜம் தானே, உண்மை தானே. இந்த சாட்டை துறைமுறை தூக்கி போயிட்டு வந்து இதில் போடுங்க, எது மதுரை மத்திய சிறை, மதுரை தானே பக்கம் சாட்டை துறைமுறைக்கு, மதுரையில் போடுங்க. சேகவரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து திகாருக்கு போடுங்க, இல்லை அந்தமான் போடுங்க. நான் தான் மனு கொடுத்து வேணா, ஐயா என்னை வந்து புழல் போட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வீட்டில் வந்து பார்த்து போவாங்க அப்படி சொல்லலாம். அதுதான், வேற என்னமா நடக்க போகுது? நம்ம அதுக்காக பின்வாங்கிட்டு போகிறோமா? ஐயோ இவர் ஜெயிலில் போட போகிற சாட்டை எப்படி இப்படி ஆளா பயந்து ஒதுங்குறோம்னா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காவது வயசாகிடுச்சு 55. இல்லைங்க சொல்கிறாரு, இல்லை சாட்டை திருவங்கலாம் பயப்படுறாளா? நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஜெயிலில் பார்க்காதாளா சொல்லுங்கள். நாங்களாம் ஜெயிலில் பார்க்காதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம், சரிங்களா? இதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் சொல்ல வருது அது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் முதல் கையெழுத்துனா முதல் கையெழுத்து போனால் உண்மையிலே விஜய் மனசில் என்ன போகும்? உள்ளே நுழைஞ்ச உடனே சர்வாதிகார தலைமைக்கு எல்லாரும் கேட்டேன், இவங்களெல்லாம் தூக்கி என்ன வழக்கு போடலாமா, அதை போடலாம், இதுதான் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் நான் இப்போ கேட்குறேன், இவர் ஏதோ வந்து கேட்டால் இப்போ அடுத்த நாளே இந்த டாஸ்மாக் இழுத்து மூடிட போகிறாரா? திமுக எழுதி வச்சுங்க தங்கச்சி, திமுக ஆட்சியில் என்னென்னலாம் வந்து அவலங்கள் நடந்ததோ 4 மடங்கு நடக்கும். எவ்வளோ என்னென்ன ஆட்சியில் வந்து அவலங்கள் நடந்ததோ திமுக ஆட்சியில் 4 மடங்கு நடக்கும். திமுக ஆட்சி பரவாயில்லன்னு நினைப்பீங்க நீங்கள். அது இன்னும் அது எவ்வளோ நாள் கேட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்தில் வந்து நினைப்பீங்க. என்னென்னு கேட்டால் ரொம்ப நாள்லாம் கிடையாது, இது 2 மாதம் நினைப்பீங்க. என்னென்ன ஆஹா அப்படின். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த அநியாயத்தெல்லாம் யார் தட்டி கேட்குறது, சீமான் கேட்பாரான்னு கேட்பாங்க. எது ஏன் மற்ற தலைவங்களாம் இல்லையா? இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குதே இந்த ஆட்சியில், இதை தட்டி கேட்குறது யார்? சீமான் கேட்பாரா? கேட்கறதுக்கு மட்டும் சீமான் வரணும், ஓட்டை கொண்டு போய் நொட்டுவீங்க. ஆட்சியில் நடக்கிற அவலங்களை கேட்கறதுக்கு, அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவலங்களை கேட்கறதுக்கு மட்டும் சீமான் வேணும். ஆனால் சீமான் சொன்னது ஒன்று செஞ்சுட்டாருல சார், காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்போ 4வது இடத்துல நாம் தமிழர் இருக்கு 19.5 லட்சம் வாக்குல, 5வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த காங்கிரஸ் என்னமா அடுத்தடுத்து நீங்கள் என்னதான் அழிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், இந்த 5 சீட்டு ஜாஸ்திமா, நீங்கள் சொல்லுங்கம்மா, காங்கிரஸ் எதுக்கு இவங்க வந்து இந்த சீட்டை ஒதுக்குனாங்க? சார் அதுக்கும் திமுக காரணமா இல்லை? ஆமா, இப்போ இங்கே வந்து நீங்கள் அழிக்கிற இடத்துல ஒரு கட்சி இருக்குது, நீங்கள் உயிர் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. சீமான் வந்து அழிக்கிற விலையை பார்ப்பாரு காங்கிரஸை, நீங்கள் வெண்டிலேஷன் வச்சு உயிர் கொடுப்பீங்களா? கூட்டணி சேர்த்து அதான அர்த்தம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் சொல்கிறேன் 28 சீட்டு என்ன கணக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
28 கொடுத்தீங்கல்ல, என்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில்? நீங்கள் 28 சீட்டு கொடுக்குறீங்க. சொல்லுங்க. தேசிய கட்சி அப்படின்ற அதை தான் நான் திருப்பி நான் சொல்கிறேன். தேசிய கட்சி இப்படிலாம் சொல்லி தான் வந்து சில பேர் சொல்கிறாங்க, இந்த கூட்டணி கொடுக்கணும்னா அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுருப்பாங்க, மெஜாரிட்டி வந்திருப்பாரு அப்படின்னு. இது உங்கள் கற்பனை. அவன் வேட்பாளர் இல்லாமல் அவசரப்பட்டு தான் ஒரு 28 வேட்பாளர் கிடச்சிருப்பாங்க. ஒரு 30 சீட்டு கொடுத்தாலும் 30 வேட்பாளர் கிடச்சிருப்பாங்க காங்கிரஸ் வந்து. அவ்வளோதான். இதே தான் நடந்திருக்கும். ஆனால் இங்கே எப்படி நடந்திருக்கும்? அந்த 28 சீட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற கட்சிகளுக்கு வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பங்களிப்பு கொடுத்துருக்கலாம். வேல்முருகன் இருந்திருப்பார் உங்களோட. இன்னும் கூட நான் 2 கட்சியை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் இதே திமுகவே போட்டிட்டு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் கூடுதலா. காங்கிரஸ் கொடுத்தலாம், என்ன ஆச்சு? 28 கொடுத்து 5 ஜெயிக்கிறான். நானே சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மற்ற கட்சிகள் நான் வந்து அதுக்காக விசிகாவுக்கு 8 கொடுத்தீங்களா, தேமுதிகாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், ரவீந்திரன் துரைசாமி பண்ண ஏற்பாடு எது? தேமுதிகாவுக்கு 10 சீட்டு கொடுத்து ஒரே 1 சீட்டு ஜெயிச்சாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிமை சேர்க்க தான் நினச்சிங்க. அங்கே எதுவுமே நடக்கலை. திமுகவே போட்டிட்டு இருக்கலாம் என்ன கேட்டால். இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சேர்த்துக்கிட்டீங்க. ஸோ எனக்கு இந்த கூட்டணின்றதே எனக்கு அதனால தான் சில நேரம் நம்ம வந்து தனித்து போட்டிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4% வாங்கியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீமான் தான் வந்து வலிமையான. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிட்டு தன்னுடைய வாக்குகளை உறுதி செஞ்சார். இப்போ அடுத்த இடத்துல அவரையும் தாண்டி முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் இருக்காரு இல்லையா, தனித்து போட்டிட்டு. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நிலைமைகள் மாறிடுமா நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்ல மிகப்பெரிய வெற்றிலாம் வந்து கிடையாது, நாளைக்கு மாறிடும். எல்லாமே சூழ்நிலைகள் தான். ஒரு அலை தான் இது. ஆட்சிக்கு எதிரான அலை, ஒரு நடிகனுக்குள்ள அந்த கவர்ச்சி அலை, ஆட்சிக்கு எதிரான அலை, மாற்று அரசியல் வேணுன்ற அலை, ஒன் டைம் ஓட்டர்ஸ் சொல்றீங்க. எல்லாம் ஒன் டைம் ஓட்டர்ஸ் தான். இது நிற்காது, நிலைக்காது. ஒரு 30% இருக்கு. இப்போ நான் சொல்றேன், விஜய்க்கு வாக்களித்த உண்மையான அந்த விஜய் நேசிக்கக்கூடிய ரசிகர்களுடைய வாக்கு 130% இருக்கு. மீதி 2 கட்சியை வேணாம்னு சொல்லி போட்டவன் 60-70% இருக்கிறான். ஆட்சிக்கு எதிரான ஓட்டு போட்டவன் இருக்கிறான் அதுக்குள்ள. அதெல்லாம் நீங்கள் வந்து முழுக்க அலைனா நான் எம்ஜிஆர் ஆட்சின்னு நான் பார்க்குறேன். எம்ஜிஆருக்கே முதல்ல இந்த அலை வீசவே இல்லை. அப்படி இப்படி கூட்டணி வச்சுக்கிட்டு வந்துடுறாரு. ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா ஸ்கீமில் நிற்கிறாரு. சத்துணவு திட்டம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வர. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். சத்துணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வராரு. அதில் நிற்கிறாரு. 3வது முறை நிற்கும்போது வேறு வழி இல்லாமல் ஒரு அதான் பேட் லக்குன்னு சொல்கிறாங்கல்ல, சிக்காயிடுறாரு. அமெரிக்காவில் புரூக்லினை கொண்டு போய் சேர்த்த உடனே என்ன சேர்த்தாங்கன்னா இவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒளி விளக்கு வந்து ஒரு பாட்டு வந்து இறைவா உன் காலடிகள்னு அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் போடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆர் உயிரோடவே இல்லைன்னு பேசுகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி தப்பு. எம்ஜிஆர் உயிரோடு இல்லையா அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட போயிட்டு ஆமாங்க எம்ஜிஆர் உயிரோடு இல்லைங்க, மாற்றி போடுங்க எங்களுக்கு சொன்னால் போடுவாங்களா? திமுக அப்போ தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் ஏன் டி ராஜேந்தர் பேசுகிறாரு, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரா? திமுக ஆதரவாக பேசுகிறார் மேடையில் நின்று யார்? டிஆர். அப்போது அந்த இடத்துல என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பரவலாக ஒரு குற்றம் சொல்கிறேன், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரு, என்ன பண்ண உயிரோடு ஆதாரம் சொல்லிட்டு ஒரு தியேட்டர் சினிமா தியேட்டர்லையும் அப்போ இந்த மீடியாலாம் கிடையாது, டிவி கிடையாது, மீடியா எதுவுமே கிடையாது. அப்போது டிவி வந்து ஆரம்ப காலகட்டம். அப்போ என்ன சொல்ல கேட்டால் வந்து இந்த வார் பிக்சர்னு ஒன்று போடுவாங்க பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்ரி. அதை வந்து எம்ஜிஆர் வந்து இப்படி சாப்பிட்ற மாதிரி அப்படியே மேலே ஊற்றிப்பார். இந்த கையை இங்கேருந்து யாரோ இயக்கிற மாதிரி இருக்கும். இதோ இப்படி சாப்பிட்ற மாதிரி அப்படியே வந்து தொப்பி இல்லாத கண்ணாடி போட்ட ஒரு எம்ஜிஆர் அப்படி காட்டுவாங்க. நான் கேட்டால் இப்படி சாப்பிட்ற மாதிரி மேலெலாம் ஊற்றி அப்படியே. அது இன்னும் கூட இருக்குது, நீங்கள் இணையத்தில் எடுத்து பாருங்கள். எம்ஜிஆர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட் பண்ணுறாரு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்னு வந்து படம் முடிச்சு ஒரு தேட்டர்லேயும் வந்து பட்டி தொட்டியெல்லாம் போட்டாங்க. அப்போ எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரு. அப்போது இது ஆதரவாக மாறுது. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவர் எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வராரு. வந்து கையை வந்து இப்படி ஆட்டினவர் இப்படி ஆட்டுறாரு, கையை இறந்து போயிடுறார் 3 வருஷத்தில். அப்புறம் தான் ஜார் பிரியுது. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு சில எம்ஜிஆரை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நிலைமைகள் மாறுச்சு. விஜய்க்கெல்லாம் ரொம்ப இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன், மனசாட்சியோட சொல்லுங்கள். அத்தனை பேருக்கு நான் இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், திமுக ஆட்சி போய் அதிமுக ஆட்சி வந்திருக்கு. கலைஞர் வந்து ஆட்சி எடுக்கிறாரு, ஜெயலலிதா வந்திருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி எடுக்கிறார், கலைஞர் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் மாறும்போது மக்கள்கிட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஆட்சி மாற்றம் நடந்தாலே ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நாளைக்கு வந்து பதவி ஏற்க போகிறாங்க, ஏதாவது மக்கள் மத்தியில் ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கா? சார் ஜெயிச்ச பிறகு எவ்வளோ ஆர்ப்பரிப்பு இருந்தது? எந்த ஆர்ப்பரிப்பு எங்கே இருந்துச்சு? ஒரே விசில் அடி பாருங்க. அது எல்லாம் இப்போ நான் மீண்டும் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்க. தொண்டர்கள் அந்த விசிகா தொண்டர் திருப்பி நீங்கள் சொல்லுங்க மக்கள்கிட்ட. இப்போ நீங்கள் சொல்லுங்க மக்கள்கிட்ட, நீங்கள் மறுநாளே நான் சொல்கிறேன்
அப்செட் தான் சார். 108 இடங்கள்ல இருக்காங்க. இப்போ வந்து உதவி நான் சொல்றது இல்லை, இப்போ நீங்க இப்போ வெளியில வாங்க, நாளைக்கு ஆட்சி, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பதவி ஏற்கும் போதோ இல்லை பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். அமைதியாக இருக்கிறாங்க மக்கள். பாருங்கள், மக்கள்லாம் நிசப்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் மதுரையில் ஃபோன் பண்ணி கேட்கவா? நான் நேற்றுக்கு கடலூர் ஃபோன் போட்டேன், நாமக்கல், சேலம், திருச்சி, எல்லா மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் கேட்டால் மக்கள் வந்து ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க சார், நிசப்தமாக இருக்கிறாங்க. தெரியல. நியாயமா சந்தோஷமா தானே இருக்கணும் மக்கள்கிட்ட. ஆட்சி மாற்றம் வந்துச்சா ஒழிஞ்சாங்கயா. மெஜாரிட்டி இல்ல சார், அதுதான் பிரச்சனை. மெஜாரிட்டி இருக்கு இல்லன்றது வேற விஷயமா. எப்படி தானே ஆட்சி அமைக்க போறாருமா? யாருமா சொன்னது மெஜாரிட்டி இல்லைன்னு? எப்படி தானே ஆட்சி அமைக்க போறாங்க? மக்கள்கிட்ட வந்து புரியல. நாம வந்து அதிமுக போட்டோம், நாம வந்து திமுக போட்டோம், நாம டிவிக்காக போட்டோம், இது வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படி இருக்கிறது தவிர ஒரு ஆட்சி வேணாம் சொல்லி தூக்கி போட்டு இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்தோம்பா, சூப்பர்ப்பா. அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு. இப்போ உங்களுக்கு தெரியுமா, 96ல் ரஜினி வந்து பேசுறாரு, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியும்னு பேசுறாரு. அப்போ அதுக்கு என்ன வரவேற்பு தெரியுமா? மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு, பரபரப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000 மாறி மாறி சொல்கிறேன், 2001 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், இப்போ 2016 கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி வந்து தான் வந்து திமுக வந்தாங்க. அப்போவும் கூட பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்து பார்த்து ஜெயலலிதா வந்தபோது 2வது முறை ஜெயிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு இருந்தது மக்கள் மத்தியில். இப்போ பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயினே இருக்காங்க. இதை யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. என்னங்க விஜய் ஆட்சி இருந்தது அப்படியா என்ன அப்படி ஒரு விட்டேத்தியாக நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட அந்த வழக்கமான ஒரு பரபரப்பு இல்லைம்மா. நான் பார்க்குறேன், ஒரு பத்திரிகையாக பார்க்குறேன், நியாயமாக தான் பார்க்குறேன். நான் வந்து விஜய் வந்து அப்படி கிடையாது. ஆனா அரசியல் களம் பரபரப்பா இருக்குல்ல சார், நொடிக்கு நொடி என்ன பண்ண போறாரு. இணையத்தை நீங்க பார்க்கறதுனால பரபரப்பு. நீங்க செல்போனை மூடி வச்சிருங்க, ஒரு பரபரப்பும் உங்களுக்கு தெரியாது. எது உண்மையா இல்லையா? நீங்க செல்போனை நீங்க பார்த்தீங்கன்னா பரபரப்பு. இது நான் சொல்றது அந்த பரபரப்பு இல்லைம்மா தங்கச்சி. வெளியில போய் நீங்க உலகம் முழுதும் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். இது வெளியில வந்து ரோட்ல நின்று பாருங்க, இல்லை எங்கேயாவது பாருங்க. இதே நீங்கள் அதிமுக வந்து ஆட்சி அவங்க கேட்டால் இந்நேரம் கொடிகளை கட்டிக்கிட்டு வண்டிங்க வைன்னு பறக்கும். அந்த மாதிரி இல்லைம்மா. ஒரு கட்சியோட இங்கேயும் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா வெடி விபத்து ஏற்படுத்தியிருக்காங்க. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல கார்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட்டுகள் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து டிவிக்கோட சாகசம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது அதுவே இல்லவே இல்லை. சாதாரண மக்கள் கிட்ட வந்து அந்த பேச்சே இல்லைன்னு சொல்லுவாங்க. சாதாரண மக்கள்கிட்ட வந்து அந்த பேச்சு இல்லை. நான் பார்த்துட்டேன். ஏன்னா நான் பல ஆட்சி மாற்றங்கள் நான் பார்த்துருக்கேன். 55 வயசாகுதுமா, கிட்டத்தட்ட ஒரு 15 தேர்தலை சந்திச்சிருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் உட்பட ஒரு 15 தேர்தலை நான் வந்து வாக்களிச்சிருக்கிறேன். எங்கேயாவது அந்த ஒரு பரபரப்பு இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது, ஏதாவது அவன் எனக்கு என்ன வந்ததுன்ற மாதிரி போயிட்டு கிடக்குறான். யாருமே பேசவே இல்லை அதை பற்றி. ஆனால் ஒரு வாக்களித்த மக்கள்கிட்டையாவது வந்து இருக்கணும்ல அந்த ஒரு இதுன்னு கேட்டால். நான் டிவிக்கே வாக்களிச்சேங்க, எங்கள் தலைவர் ஆட்சி அமைக்கிறாங்க, அந்த ஒரு இது இல்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். அது என்னவோ தெரியல, பரவலாக நான் பார்க்குறேன். அது ஒரு புதிய கட்சி கூட வந்துருக்கட்டுமே. ஆனால் அதுதானே இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கணும். இளைஞர்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்க காலேஜுக்கு போகிற பசங்களும் சரி, அதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கு டிவிக்கு காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்கணும். அது இப்போ நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாதுமா. எல்லா கேள்விக்கும் பதில் இப்போ இந்த கூட்டணி எப்படி அமையுதோ அதை பொறுத்து சொல்லுமா. இப்போ அரசியல் வந்து இப்போ எப்படி தெரியுமா இருக்குன்னா, இப்போ திடீர் திருப்பங்கள் வாய்ந்தது தான் இருக்குது. இப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசி ஆதரவு கேட்டார். அவர் கடிதம் வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்க வந்து நாங்கள் மேலிடத்தில் வந்து காங்கிரஸ் வந்து பிரதிநிதிகள் வந்து விஜய் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. பதவியேற்பு விழாக்கு வராரா? அதுதான்மா. இல்லை, அது இன்னும் முடிவாகலன்ற நான் சொல்ல வரது புரியலனா. நேற்றைய தினம் அதை பேசுனாங்க, காலையில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. இப்போ திடீர்னு வந்து புஷியானந்த உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து ஏற்கனவே வந்து ப்ரீ பிளான்டாக, இதெல்லாம் இது ஒரு ப்ரீ பிளான்டாக கூட இருக்கலாம். ஒருபோதும் வந்து பிஜேபி வந்து தன் கைக்குள்ளே வச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. சரிங்களா? அப்போ என்டிஏ ஆதரவு தருதா, ஏடிஎம்கே ஆதரவு தருதான்றதே ஒரு கேள்வி. இப்போ சார், ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, என்டிஏ உடன் குறிப்பாக காங்கிரஸுடன் இவர் வந்து கூட்டணி வச்சு ஆட்சியை அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், மத்திய அரசுடன் அந்த சுமூக உறவு இருக்காதுல்ல? இல்லை, அப்படி கிடையாதுமா. இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து காலையிலேயே செய்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்குன்ற மாதிரிலாம் தான் தகவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்து, அதை இவரே மனசார நன்றிலாம் சொல்லியிருக்காரு. அது வேற. நான் சொல்றது கேட்டால் இவரை டிரைவ் பண்ணுறவங்க யாருன்றது, இவரை இயக்கிறது யாரா இருக்கும். ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இண்டிபெண்டாக இயங்க முடியாது. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. காங்கிரஸும் 5 தான் இருக்குது. காங்கிரஸ் ஏதாவது ஒரு 15 ஜெயிச்சிருச்சுன்னா கூட சொல்லலாம், அப்பா 28 15 ஜெயிச்சு நாங்கள் ஆதரவு தரம்பா அப்படி சொல்லலாம். அப்போ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரட்டை நிலைப்பாட்டில் இருக்குது. இன்னும் கூட
இன்னும் கூட இரட்டை நிலைப்பாடு எப்படி வந்து கூட்டணிக்கு போகும்போது இரட்டை நிலைப்பாடு இப்போ இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா 29 என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்கிற ஒரு பெருமிதம் என்னன்னு கேட்பா, திராவிடத்தை அழிச்சிட்டோன்னு. திராவிடம் ஒழியவும் இல்லை, அழிவும் இல்லை. ஏன்னா பர்சன்டேஜே 1.5% வித்தியாசம் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 50% வாங்கிட்டாரு, ஒரு 45% வாங்கிட்டாருன்னா கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் வந்து உயிர் போட தான் இருக்குது திமுக. ஆனால் மக்கள்கிட்டயும் வந்து கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வந்து ஸ்பிரிட் அதிகமாக இருக்குது. சார் அதே போல் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற மாதிரியான ஒரு களமாக மாற அது வந்தால் நல்லது தானே. அப்படி வெசஸ்ன்னு வந்தால் இது டிஎம்கே வந்து வெசஸ் டிவிகே இல்லை டிவிகே வெசஸ் வந்தால் கூட அது வந்து யார் வெசஸ் இருக்காங்க அவங்களுக்கு தானே ஆதாயம். இப்போ ஆளுங்கட்சின்றது இப்போ டிவிக்கு ஆயிடுச்சுன்னா அதை எதிர்க்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னா இப்போது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட என்ன இந்த ஆட்சியோட அதிகார அவலங்களெல்லாம் யாருங்க தட்டி கேட்பாங்க. ஆனால் வழக்கமாக கேட்குறவரு அது வந்து நாம் தமிழர் சீமான் கேட்பார் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே யார் எதிர்ப்பாங்கன்னு கேட்டால் அது டிஎம்கே தான் எதிர்க்கும். ஏடிஎம்கே எதிர்க்காது. எதிர்த்தாலும் நம்பிக்கை இருக்காது. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கே வந்து சட்டமன்றத்தை முட்டு கொடுத்தவங்க. அப்போ இந்த இடத்துல வந்து வலிமையான கட்சி இருக்குன்னா வந்து சட்டசபைக்குள்ளே வந்து திமுக, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர், இதுதான் நிற்க போகுது. இந்த 2 கட்சிகள் தான் ஸ்கோப் இருக்குது 2031. என் பார்வை தான் தெளிவான பார்வை. மற்றவங்களாம் குழப்பி பேசலாம், எனக்கு அது அவசியம் கிடையாது. ஒருத்தர் அசைன்மெண்ட்டுக்காக பேசலாம், ஐயோ காசு வாங்கிட்டு பேசலாம். நேற்று வரைக்கும் வந்து காசு வாங்கிட்டு முட்டை கொடுத்தவங்களாம் இன்றைக்கி டிஎம்கேக்கு அப்படியே அகென்ஸ்டாக பேசலாம். பார்த்து தானே இருக்கிறோம். எத்தனை பேர் மாறிட்டானுங்க? ஒரு நாளில் மாறிட்டான். எனக்கு அது அவசியம். நான் தேர்தலுக்கு முன்னாடியும் காசு வாங்கலை, தேர்தலுக்கு பின்னாடியும் காசு வாங்கலை. நான் காசு வாங்கி பேசுகிற அவசியமும் கிடையாது. நான் நியாயத்தை தான் நான் பேசுவேன். இனி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் கூட நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நாம் தமிழோட ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் உத்தி, சீமானுடைய போர் உத்தியே கொஞ்சம் மாறணும். இந்த இடத்துல கொஞ்சம் மாறணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இனிமேல் வந்து முக்கோண அரசியல் ஆகிடுச்சு. இங்கே கவர்ச்சி அரசியல் ஒழிக்க வேண்டிய வேலை இருக்குது. பங்காளி சண்டையை நம்ம அப்புறம் வச்சுப்போம். முதல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்ச்சி அரசியல் ஒழிச்சாதான் இங்கே தமிழ் தேசியம் நிலைக்கும். ஏன் திராவிடம் கூட நிலைக்கும். இப்போ மீண்டும் வந்து ஒரு நீங்களே சொல்லிட்டீங்களா, எம்ஜிஆர்லாம் சொல்லிட்டீங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கவர்ச்சி அரசியல், முழுக்க கவர்ச்சி அரசியல். ஏன்னா விஜய்ன்ற ஒரு ஆளுமை மட்டுமே நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்பாவி மக்கள். ஆனால் அங்கே வந்து உட்காந்துருக்கணும் யார்? பொம்பளை பொறுக்கி உட்காந்துருக்கான். எல்லா விதமாக நம்ம பார்த்துருமே. ரோடி வந்து கத்தி வச்சு கேட்க வெட்டுறான். அவ்வளோ பெரிய பட்டாக்கத்தி வச்சு அந்த சின்ன பிளேடே போதும். தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஆமாம். அப்போ புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த கவர்ச்சி ஆளுமை விஜய் நம்ம அந்த இடத்துல எதுவும் கிடையாது. கவர்ச்சி ஆளுமையாக அங்கே வந்து ஒழிக்கணும். அப்போ அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து இப்போ சீமானுடைய அந்த போர் உத்தியில் கேட்டால் மீண்டும் வந்து பெரியாரையும் மீண்டும் திராவிடத்தையும் எதிர்க்கிறது அர்த்தமற்றது. இப்போ நம்ம ஒழிக்க வேண்டியது என்ன? கவர்ச்சி அரசியல் ஒழிக்கணும். அதுக்கான வேலைகளை செய்யணும். அதுக்காக நான் வந்து சீமானுடைய அந்த கொள்கையோ சித்தாந்தத்தையோ விடணும்னு நான் சொல்ல. அதை நம்பி தான் நம்மளே ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? தமிழ் தேசியத்தை ட்ராவல் பண்ணுற நோக்கி ட்ராவல் பண்ணுறது அதுதான். ஆனால் இங்கே உத்தி என்ன கேட்டால் மீண்டும் வந்து திமுகவை பலவீனப்படுத்துறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரியார் குறித்து வந்து பேசுகிறதோ அர்த்தமற்றது. அது பங்காளி சண்டை நம்ம அப்புறம் வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது திமுகவை பலவீனப்படுத்தினது சீமான் பலவீனப்படுத்து உண்மை தானே? திமுகவை சீமான் நாம் தமிழர் பலவீனப்படுத்தினாங்க. திமுகவை பலவீனப்படுத்தினது யாருக்கு வந்து பயனாயிடுச்சு? இப்போ விஜய்க்கு. அவ்வளோதான். கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.